إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر إلى الآخر أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أخرجه أبو داود والنسائي وابن ماجه இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனது இறை இல்லத்திலே விரைவாக வந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று நிரப்பமான நன்மைகளை அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் அள்ளித் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய ஒரு மகத்தான கிருபையின் காரணமாக இந்த ரமலானை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலான் கிடைக்காமல் நம்மில் எத்தனையோ நபர்கள் மரணித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலில் அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை, இந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்காக முதலில் நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்துடைய இறுதி என்பது மனிதனால் அல்லது இறைவனால் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒரு மாணவன் பள்ளியிலே படிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய இறுதி நாட்கள் என்பது அவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. அதே போன்றுதான் எல்லா விஷயங்களும். ஒரு மனிதன் மரணத்தை தழுவுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மரணத்தை தழுவுகின்ற அந்த இறுதி நாட்கள் என்பது அந்த மனிதனுக்கும் அவனை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் மிக மிக அவசியமான ஒன்று. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய முடிவு என்பது அவனுடைய முடிவை வைத்துத்தான் அவன்
சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் செல்ல இருக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எப்படி வேணாலும் வாழலாம், நன்மைகளே ஒரு மனிதன் வாழலாம், அல்லது நன்மை செய்யாமலும் ஒரு மனிதன் வாழலாம். இப்படிப்பட்ட சூழலில் அவருடைய இறுதிப்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ரமலானுடைய இறுதி பத்து என்பது மிக மிக அவசியமான ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மில்லியன் நொடி கூட வீணாக்காமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் நாம் இன்றைக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாம் இந்த இறுதி நாட்கள் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய மாதங்களில் காட்டாத ஒரு ஆர்வத்தை, ஏனைய மாதங்களில் காட்டாத இபாதத்துக்களை இந்த இறுதி 10 நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபீ கைரிஹி. ஏனைய நாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல் செய்வதில் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுவார்களோ அதை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி 10 ஆர்வம் காட்டுவார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார். சொர்க்கத்துக்கென்று வாக்களிக்கப்பட்டவர் என்று சொன்னால் ஏனைய மாதங்களில் காட்டாத ஒரு ஆர்வத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாளை காட்டுவார்கள் என்று அவருடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார். ரசூலுல்லாஹ்வே முயற்சி பண்ணியிருக்கிறாங்கன்னா நாமெல்லாம் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? இந்த இறுதி 10 நாளை வீணாக்கலாமா சகோதரர்கள்? யோசிப்பார். சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற உள்ளத்தில் இடம் பிடித்திருக்கிற ஒரு மனிதனால் கபருடைய வாழ்க்கையிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்கிற உள்ளத்தில் அவருடைய சிந்தனை இருக்குமானால் இந்த இரவுகளில், இந்த பகல்களில் ஒரு மனிதன் வீணாக்குவானா? கண்டிப்பாக வீணாக்க மாட்டான். நன்மைகளை எதிர்பார்க்கிற, சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்கிற ஆவல் கொள்கிற எந்த ஒரு மனிதனும் இந்த ரமலானுடைய இறுதி 10 வீணாக்க மாட்டார். எனவே இந்த ரமலானுடைய இறுதி 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை மேற்கொண்டார்களோ அந்த அளவுக்கு இல்லாவிட்டாலும் கூட நம்மால் முடிந்த அளவுக்காச்சு இந்த 10 நாட்களில் நம்முடைய இபாதத்துக்களை அதிகப்படுத்த வேண்டும். பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா தஹலல் அஷ்ரு சத்த மிஸரஹு வஹியா லைலஹு வஐகல அஹ்லை. பெருமானார் இறுக்கி கட்டுவாங்க. அப்படின்னா என்ன? அறிஞர்கள் 2 விளக்கம் தருகிறார்கள். ஒண்ணு என்ன கேட்டானா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 நாள் வந்த உடனேயே ஆர்வத்தோடு, ஆசையோடு, இறைவனை நெருங்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாளில் தங்களை தயார்படுத்துவார்கள் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். இரண்டாவது என்ன, அந்த 10 நாள் வந்தது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவிகளோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட மாட்டார்கள் என்று அறிஞர்கள் சொல்றாங்க. அப்ப முழுக்க முழுக்க ஒரு மில்லியன் நொடி கூட வீணாகாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாளில் கழித்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து மேலும் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வஹியா லைலஹு. அஹியா லைலஹு என்ன? இரவு நேரங்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர்ப்பிப்பாங்க. இபாதத்துக்களால், இறை வழிபாடுகளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை உயிர்ப்பிப்பார்கள் என்று பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறோம்? இன்னைக்கு நிறைய நபர்களை பார்க்க முடிகிறது. தங்களுடைய நேரங்களை வீணாக பேசி கழிப்பதிலே இந்த இரவுகளை வீணாக்குகிறார்கள்.
சாயக்கடையில் உட்கார்றது, அதே மாதிரி பல மணி நேரங்களை வீணாக வெளியே நின்று கழிப்பது, அதுவும் சில 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு நாளில் அந்த நாளை இஸ்லாமிய சமூகம் வீணாக கழித்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அந்த நாளில் அந்த இரவுகளில் முழுக்க முழுக்க இபாதத்தால் அந்த நாளை உயிர்ப்பிப்பாங்கன்னு பார்க்க முடிகிறது. அந்த இரவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தையும் பெருமானார் எழுப்பி விடுறாங்க. கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, அந்த இரவு தொழுகை வந்த உடனேயே அவங்க எல்லாத்தையும் எழுப்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விட்டு இபாதத் செய்யறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆர்வம் மூட்டினாங்க என்று பார்க்கிறாங்க. எல்லா சஹாபாக்கும் செய்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய குடும்பத்தார்களை எழுப்பிடுவார்களாம். அஸ்ஸலா அஸ்ஸலா என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தார்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுப்பிடுவார்கள் என்று நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. எனவே இந்த 10 நாளுங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷம் நினைச்சுங்க. அது நம்ம கடைசி வரைக்கும் அடைவோமா அடைய மாட்டோமாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த 10 நாளில் ஒரு மில்லியன் நொடி கூட வீணாக்காமல் கழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வரும். அந்த எண்ணத்தோடு நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் அதுக்குண்டான வழிகளை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்தியிருக்கிறார். எந்த அளவுக்கு கேட்டானா, ரமலானுடைய ஆரம்ப 10 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி, அதாவது இடையில் இருக்கக்கூடிய 10 நாள்ல ஈத்திகாஃப் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகிறது, லைலத்துல் கத்ர் இரவு என்பது லாஸ்ட் 10 இரவுகள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை அடைவதற்காக வேண்டி அதன் பிறகு இறுதி 10 நாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்திகாஃப் இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற பொழுது 20 நாட்கள் ஈத்திகாஃப் இருந்திருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகிறது. அது பெருமானாருடைய ஈத்திகாஃப் எந்த அடிப்படையில் இருந்துச்சுன்னா, அந்த லைலத்துல் கத்ர் என்கிற அந்த இரவை அடைவதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அக்கறை செலுத்தியிருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸுகள் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. அப்ப என்ன செய்யுங்கன்றானா, முடிந்த அளவுக்கு ஈத்திகாஃப்ல இருக்கக்கூடியவர்கள் அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும். அது இல்லாதவர்கள் கூட இந்த இரவை அடைவதற்காக வேண்டி தங்களுடைய நேரங்களை செலவு செய்ய வேண்டும். என்ன செய்யணும், அந்த இரவுகளில் வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது, தேவையில்லாம சுத்தக்கூடாது, தேவையில்லாம அரட்டேறிப்போது, அரசியல் சம்பந்தமாக பேசுவது, உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விட்டு முழுக்க முழுக்க குர்ஆனோடும் இரவு தொழுகையோடும், அதே போன்று இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர், நாம் லைலத்துல் கத்ர் என்கிற இரவில் தான் இந்த குர்ஆனை இறக்கினோம் என்று சொல்றான் அல்லாஹ். இன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக நாம், அன்ஸல்னாஹு நாம் தான் இறக்கினோம். இப்ப 2 தன்னோடு இணைத்து அல்லாஹ் சொல்றான். குர்ஆனை சொல்லும் போது அன்ஸல்னாஹுன்னு சொன்னாலே போதுமானதுதான் அரபியில. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னா நிச்சயமாக நாம் தான், அன்ஸல்னாஹு அதை நாம் இறக்கினோம். என்ன எப்ப இறக்கணும்? லைலத்துல் கத்ர் இரவுல இறக்கணும் அப்படிங்கிறான். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லணும் அப்படின்னா, அறிஞர்கள் விளக்கம் தருகிறார்கள். ஏனென்றால் இந்த குர்ஆன் என்பது கட்டுக்கதையானது. இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்பனையால் உருவாக்கப்பட்டது. எனவே இது இறைவனிடமிருந்து வேதம் அல்ல என்பதை அன்றைய மக்கா முஸ்ரிக்கீன்கள் சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், இல்ல இல்ல, இது கற்பனை காவியங்கள் அல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த கருத்துக்கள் அல்ல, இது இறைவனுடைய வார்த்தை தான் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்வதற்குத்தான் அல்லாஹ் இன்னா அன்ஸல்னாஹு என்று சொல்கிறான். அல்லாஹ் இன்னா அன்ஸல்னல் குர்ஆனை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஏன் ஹூன்னு சொல்றான் அல்லாஹ் அப்படின்னா, ஹூ என்பது குர்ஆனை குறிக்கிறது. அப்ப அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கிறான்? இன்னா அன்ஸல்னல் குர்ஆனன்னு சொல்லியிருக்கிறான். அப்ப குர்ஆன் அந்த வார்த்தை
இந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை எடுத்துச் சொல்வதற்குத்தான் அல்லாஹ் குர்ஆன் என்கிற வார்த்தைக்கு பதிலாக அதை நாம் இறைக்கிறோம் என்று சொல்கிறான் என்று இமாம்கள் விளக்கம் சொல்வதை பார்க்க முடிகிறது. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இந்த குர்ஆன் என்பது அவ்வளவு மகத்துவமான ஒன்று என்று சொல்கிறான் அல்லாஹ். உலகத்தில் எத்தனையோ வேதங்கள் என்று சொல்லப்படுகிறது. மனித கையாளர்களால், மனித கற்பனைகளால் எழுதப்பட்டதுதான் இன்றைக்கு வேதங்களாக, கோட்பாடுகளாக இன்றைக்கு மனிதன் மதித்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் உண்மையாலுமே அல்லாஹ் வந்த ஒரு குர்ஆனை நாம் பெற்றும் கூட அதனை மதிப்பை தெரியாமல் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொல்லுவாங்களா இல்லையா, இந்த குப்பை தொட்டியில இந்த வைரக்கல் கலந்தாலும் அந்த கோடி என்ன செய்ய அந்த வைரக்கல்லை தட்டி விட்டு அது புழுவத்தான் திங்கும் அப்படிங்குவாங்க. அதுக்கு தெரியாது வைரத்துடைய மதிப்புங்கிற மாதிரி. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை வைத்திருக்கிறோம். முரண்பாடுகள் இல்லாத, எந்த கோணலும் இல்லாத, எல்லா காலத்துக்கும் ஏற்றது இந்த குர்ஆன். அப்படிப்பட்ட இந்த குர்ஆனை பெற்றிருக்கிற நாம் இந்த குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை இந்த நாளில் நாம் வைத்திருக்கிறோமா என்று சொன்னால் இல்லை சகோதரர்கள். யோசிச்சு பாருங்க, நம்மள எத்தனை பேரு 40 வயது 50 வயது கடந்தும் கூட எனக்கு அரபியிலே குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் எவ்வளவு வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், எவ்வளவு வருத்தப்பட பார்க்காம நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்ம எல்லாம் என்ன முஸ்லீம்கள் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா அவ்வளவு இலகுவாக தந்திருக்கிறார். குர்ஆனோடு ஒப்பிட்டு மற்ற மொழிகளை பார்க்கிற பொழுது மற்ற மொழிகளை படிப்பதற்கு சிரமங்கள் இருக்கின்றன. அதற்கென்று நேரங்கள் கூடுதலாக ஒதுக்க வேண்டும். ஆனால் இந்த குர்ஆனை அல்லாஹ் தஆலா எல்லோருடைய உள்ளங்களிலும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த குர்ஆனை இலகுவாக தந்தும் கூட அதில் ஒரு வார்த்தை அரபியிலே படிக்க தெரியவில்லை என்று சொன்னால் என்ன முஸ்லிம்கள் நாம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வுக்கு முன்பாக நம்மை குறித்து ஒரு புகார் தெரிவிக்கிறார். புகார் தெரிவிக்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். யார் மேல தெரிவிக்கிறாங்க? நம்ம மேல தெரிவிக்கிறாங்க. புகார், ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட பண்றாங்க? அந்த சராசரங்களை படைத்த அல்லாஹ்வுக்கு முன்பாக இந்த கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. எந்த நாள்ல சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹ்வும் தொழுகிறானே மிக கடுமையான ஒரு நாள் என்று, சிறு குழந்தைகளுடைய தலைமுடியும் நரைத்துவிடும் என்று சொல்கிறார்களே, அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகம் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பு வைக்க வேண்டிய ஒரு சமூகம், குர்ஆனோடு தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு சமூகம் இந்த குர்ஆனை புறக்கணிக்கிறது. இறைவா, புறக்கணிக்கிறார்கள் இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை குறித்து புகார் சொல்கிறார் என்று சொன்னால் அந்த புகாரில் நாமும் இருந்துவிடக் கூடாது சகோதரர்களே. குர்ஆனை புறக்கணிக்கக்கூடியவர்களுடைய பட்டியலில் நாமும் வந்துவிடக் கூடாது. அப்படி நாம் வரக்கூடாது என்று சொன்னால் நாம் குர்ஆனுக்கு செய்ய வேண்டிய மதிப்பு என்ன, குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம் என்ன என்று சொன்னால் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள். ஆம், ஓதாமல் இந்த குர்ஆனை ஒரு நாளும் நீங்கள் இருக்க வேண்டாம் சகோதரர்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம், உள்ளங்களை எல்லாம் மென்மையாக்குற வேதம், எது தவறு எது சரி என்பதை பிரித்து காட்டுகிற ஒரு வேதம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை வைத்துக் கொண்டு இந்த ரமலானில் கூட நாம் இந்த குர்ஆனை ஓதவில்லை என்று சொன்னால் என்ன முஸ்லிம்கள் சொல்றேன்? மரணிக்கிற சமயத்திலேயே திருப்தியோடு மரணிக்க வேண்டும் சகோதரர்களே. யா அல்லாஹ், உன்னுடைய திருமறை குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து நாஸ் வரைக்கும் இந்த குர்ஆனை என்னுடைய வாழ்நாளில் பல முறை ஓதியிருக்கிறேன் இறைவா என்று அந்த திருப்தியோடு நாம் மரணிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. நம்ம எதுக்கெல்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம்? புதுசா ஒரு வீட்டை கட்டி லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அழகழகாக நம்முடைய கற்பனைக்கு தகுந்தால் போல், நம்முடைய ஆசைக்கு தகுந்தால் போல் வீட்டை கட்டி உள்ளே நுழைகிற பொழுது மத்தில்லா மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? திருமணம் செய்கிற பொழுது இருவருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள். அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்த வைக்கிற பொழுது பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கென்று ஒரு வாரிசு உருவாகிற பொழுது உடனே ஆனந்தம் அடைகிறோம். அந்த சந்தோஷத்தை மற்ற மக்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இப்படி எல்லா விஷயங்களுக்கும் மகிழ்ச்சி அடைந்தலாம், எல்லா விஷயங்களுக்கும் சந்தோஷம் அடைந்தலாம். என்றைக்காவது ஒரு நாளாவது அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை எனக்கு இறக்கி இருக்கிறாங்க என்பதற்காக ஒரு நாளாவது நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, யோசித்து பாருங்க, மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா?
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வேதம். அந்த வேதத்தை இந்த 10 நாட்களில் அதிகமாக படிப்பதிலே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. குர்ஆனை ஓதாதவனுடைய அந்த பாதிப்பு என்பது மறுமை நாளில் அல்ல. நம்ம கொண்டே கபிர்ஸ்தான வச்ச உடனேயே 2 வானவர்கள் வருவார்கள். அந்த வானவர்கள் கேள்வி கேட்பார்கள், மன் ரப்புக வமா தீனுக வமன் நபியுக, உன்னுடைய மார்க்கம் என்ன, உன்னுடைய நபி யார் என்கிற கேள்வி கேட்கிற சமயத்தில் ஒரு பாவியால் பதில் சொல்ல முடியாதாம். அந்த குர்ஆன் அடிப்படையில் வாழவும் இல்லை என்று அந்த மலக்குமார்கள் சொல்வார்கள் என்று சொன்னால், குர்ஆன் ஓதாதனுடைய பாதிப்பு என்பது மறுமையினால் அல்ல, மறுமையின் தொடக்கமாக இருக்கிற கபரிலேயே அல்லாஹ் தஆலா தண்டனை கொடுப்பான் என்று சொன்னால், இந்த குர்ஆனோடு எப்படிப்பட்ட நெருங்கிய தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர். யோசிச்சு பாருங்க, 20 நாள் கடந்தாச்சு இல்லையா? எத்தனை பேர் குர்ஆன் எடுத்து முழுமையா ஓதி இருக்கிறோம்? ஒரு ஆயத்தால் ஓதி இருக்கிறோமா? அல்லாஹ் தஆலா பெரிய வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறானே, யோசிச்சு பாருங்க. என வாய்ப்புகள் தந்தும் அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு சொன்னா, ஒரு கட்டம் வரும். அந்த கட்டத்தில் இறைவனை அவன் கேட்பான், லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு சிறிது அவகாசத்தை கொடு, ஒரு சிறிய வாய்ப்பை கொடு என்று கேட்பானாம். எதுக்கு அந்த வாய்ப்பு? நான் நல்லவனாக மாறிவிடுகிறேன் இறைவா, சாலிகான மனிதனாக நான் மாறிவிடுகிறேன், இதோ ஒன்று திருமறை குர்ஆனை ஓதுகிறேன், இதோ 5 வேளை தொழுகிறேன், உன் பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தான தர்மங்கள் செய்கிறேன் இறைவா, எனக்கு சிறிது அவகாசத்தை தரக்கூடாதா என்று அந்த மனிதன் புலம்புகிற பொழுது, வலை யுஅഖிருல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, அந்த மரணம் அவனை வந்து அடைந்தது என்று சொன்னால் அவன் முன்பவும் மாட்டான் பின்பவும் மாட்டான், அவருடைய உயிர்களை பலமான மலக்குமார்கள் கைப்பற்றுவார் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறாரே, அந்த நிலை நம்ம யாருக்கும் வந்துவிடக்கூடாது. சனிக்கிழமை ரமலான், வெள்ளிக்கிழமை ஜும்மா முடிச்சுட்டு மக்ரிபில தொழுகிற சமயத்தில் என்னோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு சகோதரர் ஆரோக்கியமாக இருக்கிறார். சஹருக்குண்டான எல்லா விதமான பொருட்களையும் வீட்டிலே வாங்கி கொடுத்து விட்டு அவர் நோன்பு வைக்கலாம் என்கிற நியத்தோடு இருக்கிற சமயத்திலேயே 12 மணி 1 மணிக்கு அவர் மௌத்தா போயிட்டார். யோசிப்பார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அல்லாஹ் தஆலாவுடைய கபரை விசாலமாக்கட்டும், அவருடைய எண்ணத்துக்கு அல்லாஹ் தஆலா கூலி தரட்டும். ஆனால் அந்த நியத்துக்கு அல்லாஹ் கண்டிப்பா கூலி தருவான். அந்த அடிப்படையிலே நியத்தாச்சு வைப்போம். அல்லாஹ் தஆலா வாய்ப்பு தந்தா பயன்படுத்துவோம், மரணித்தால் அந்த நியத்துக்கு உண்டான கூலியோடு மரணிப்போம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா இந்த வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறான பெரிய அருள். இந்த வாய்ப்பும் தந்து இப்ப நம்ம குர்ஆன் ஓதானே எப்போ ஓத போறோம் கேட்கிறேன். இந்த குர்ஆன், இந்த மாசத்துடைய சிறப்பு, இந்த லைலத்துடைய சிறப்பு என்ன? குர்ஆன் இறங்குனதான் நல்லா சொல்றான். இந்த நாளில் இந்த நாட்களில் குர்ஆன் நாம் ஓதனால எப்ப ஓத போறோம் கேட்கிறேன். இந்த நாளில் நாம் திருந்தவில்லை என்று சொன்னால் எப்ப திருந்த போறோம்? இந்த நாட்களை நான் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் எப்ப பயன்படுத்த போறோம்? சக்கராத்துடைய ஹால்ல பயன்படுத்த முடியுமா? முடியாது. அப்ப இந்த 10 நாட்கள் என்பது நமக்கு அவசியமான ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த நாள் என்ன செய்யணும்? இந்த 10 நாட்களில் செய்ய வேண்டிய இபாதத்துக்களை லைலத்துல் கத்ர் என்கிற இரவிலே நின்று வணங்குகிறார்களோ அவருடைய உச்சந்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக பெருமானார் சொன்னார். பிரத்யேகமாக இரவு தொழுகை என்பது எல்லா மாதங்களிலும் இருக்க வேண்டும். ரமலான் மாதத்தில் இருந்தால் கூடுதல் நன்மை. அதிலும் குறிப்பாக லைலத்துல் கத்ர் இருந்துச்சுன்னு சொன்னா பிரத்யேகமாக பெருமானார் சொன்னாங்க, அவருடைய முச்சென்ற பாவங்கள் எல்லாம் சிறு சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுதுன்னு சொன்னாங்க. அப்ப என்ன செய்யணும்? இரவு நேரத்துல அந்த நின்று வணங்குவதில் முயற்சிகளை மேற்கொள்ளும். இதுதான் முதல் இபாதத். இதுக்காக வேண்டிதான் சஹாபாக்கள் தன்னுடைய குடும்பங்களை எழுப்பி விட்டாங்க, ரசூலுல்லாஹ்வும் எழுப்புறாங்க. இதுல இந்த இரவு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது 4 விதமாக இமாம்கள் பிரிக்கிறாங்க. எது 4 விதத்துல தொழுகலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, இஷாவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி சஹூருடைய நேரம் வரைக்கும் தொழுவது, ஒரு நீண்ட நெடிய சூறாக்களை ஓதி தொழுவது. இரண்டாவதாக சொல்லுகிற பொழுது பாதி இஷாவுக்கு பிறகு, அதுல இன்னொரு பாதி சஹருடைய நேரத்தை தொழுவது. இது 2. மூன்றாவது என்ன அப்படின்னு சொன்னா இறுதி நேரத்தை தொழுகிறது, லாஸ்ட் நேரத்துல. 4வது என்ன கேட்டானா, நம்ம இப்ப தொழுகிற மாதிரி இந்த 20 நாள் தொழுதமா இல்லையா, இஷாவுக்கு பிறகு தொழுகிறது. சூறாக்களை தொலை வைத்துத்தான் இந்த இரவு தொழுகை நடைபெற்றிருக்கிறது.
சஹாபாக்குடைய கால்கள் எல்லாம் வீங்கக்கூடிய அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். நம்ம என்னைக்காச்சும் ஏதாவது தொழுகையில் நம்முடைய கால் வீங்குன்னு சொல்ல முடியுமா? வீங்குச்சுன்னு சொல்ல முடியுமா? பேசுவாங்க. இதுதான் சிறப்பு என்று இமாம்கள் சொல்றாங்க. 4 விதமாக தொழுதுகலாம், இருந்தாலும் கூட இது சிறப்பானது என்று சொல்கிறார். அப்ப இந்த லைலத்துல் கத்ருடைய சிறப்புக்கள் ஒண்ணு என்ன கேட்டானா, இந்த நாட்களில் இரவு நின்று என்ன செய்யணும், வணங்கும். அடுத்தது என்ன, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ர் இரவிலே நாம் செய்கின்ற துஆக்கள், அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு கேட்கணும். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்கிற துஆ. அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், அல்லாஹ் நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பேர் அஃபு. அப்ப அல்லாஹ் தஆலா அஃபுவாக இருக்கிறான். அஃபுனா கஃபரனாலும் பாவத்தை மன்னிச்சான், அஃபானாலும் பாவத்தை மன்னிச்சான். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு சொன்னா, அஃபானா தொடைத்து பாவங்களை மன்னித்தான் என்றார். தொடைத்து எழுதி விட்டான், அப்படிதான் அஃபாங்குவான். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன், யா அல்லாஹ் நீதான் என்னுடைய பாவங்களை எல்லாம் தொடைத்து எரியக்கூடியவன். யா அல்லாஹ் துஹிப்புல் அஃவ, சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாங்க பெருமானார். ஒரு மனிதன் உணவு கட்டுக்களோடு அந்த பாலைவனத்திலே பயணிக்கிறான், தண்ணீர் இல்லை, உணவு ஹோட்டல் இல்லை, எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உணவுகளோடு ஒரு இடத்துல ஒரு மரத்துல சாஞ்சு படுக்கிறான். எந்திரிச்சு பார்க்கிறான், ஒரு உணவை காணோம், ஒட்டகத்தை காணோம், தேடி தேடி பார்க்கிறான், கிடைக்கல. ஆஹா, நம்ம லைஃபே முடிஞ்சு போச்சுரா என்கிற நிலைக்கு மீண்டும் வந்து படுக்குகிறான். படுத்து விழித்து பார்க்கிற பொழுது அந்த ஒட்டகம் அந்த உணவன் பக்கத்தில் இருப்பதை கண்டு எவ்வளவு ஆனந்தம் அடைவானோ, அதை விட அல்லாஹு தாலா தன் அடியானுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அப்படிப்பட்ட விருப்பமானவன் அல்லாஹ். நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் விருப்பமானவன் அல்லாஹ். நாம விரும்புறோமாங்க கேள். அன்னி, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் இறைவா. என்னுடைய வாழ்க்கையில தெரிந்தும் தெரியாமலும் பகிரங்கமாகவும் வெளிப்படையாகவும் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன் இறைவா. அப்படிப்பட்ட சூழ்நிலையின் பாவங்களை மன்னித்து விடு என்று சொல்லுகின்ற நாட்கள் தான் இந்த 10 நாட்கள் சகோதரர்களே. என்று சொன்னால் பெருமானார் சொன்னார்களே, யார் ரமலான் அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் தூரமாக இருக்கும் என்று பெருமானார் சொன்னார்களே. அப்படிப்பட்ட பாவிகளாக இந்த ரமலானை கடக்காமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற நபர்களாக இந்த ரமலானை வருஷம் வருது, அல்லது 82 வருஷம் வருதுன்னு வச்சுங்களேன். அல்லாஹ் தஆலா 1000 மாதங்கள் என்று சொல்லவில்லை, 1000 மாதங்களை விட என்று சொல்கிறான் அல்லாஹ். அவருடைய தக்வாக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை கூடும். அப்படிப்பட்ட ஒரு இரவு நமக்கு கிடைக்குதுன்னு சொன்னானா யோசிப்பாங்க, இது நழுவலாமா, இதை விட ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா, அடுத்த வருஷம் இருப்போமா, அல்லது இந்த வருஷமாச்சும் இருப்போமா முழுமையா சொல்ல முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அறிவாளி, ஒரு புத்திசாலி, மறுமையை அக்கறை கொண்ட ஒருவன், கபருடைய வாழ்க்கையை நிம்மதியாக தூங்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ளவர் என்ன செய்யணும் கேட்டானா, இந்த 10 நாட்கள் ஒரு மில்லியின் நொடி கூட வீணாக்காமல் இறை வழிபாட்டிலேயே கழிக்க வேண்டும். சோழர் பாவ மன்னிப்பு, குர்ஆனுடைய நெருங்கிய தொடர்பு, இரவு வணக்கம், அதே மாதிரி ஈத்திகாஃப் இருக்கிற சகோதரர்கள் வீணான பேச்சுக்களில் ஈடுபடாமல் அவர்கள் முழுக்க முழுக்க இபாதத்திலே ஈடுபடணும். இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்கலாம் சொல்றாங்க, உணவுடைய அதிகம், அதே போன்று பேச்சு அதிகமாக பேசுவது, அதே போன்று அதிகமாக தூங்குவதெல்லாம் என்ன செய்யணும், இந்த ஈத்திகாஃப் இருக்கவங்க விலகி இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை, ஈத்திகாஃபு நமக்கு சொன்னாலும் என்னையா வரும், பல வகையான உணவு, ஜாலியான பேச்சு, நிம்மதியான தூக்கம், இதுதான் இன்னைக்கு ஈத்திகாஃப் ஆகி போச்சு. இந்த நேரத்துக்கு கூட ஒரு சகோதரர் பேசும்போது, போன வருஷம் ஒரு பள்ளியில் இருந்தேன், ரொம்ப ஜாலியாக சொல்வார்கள், எப்படி இரவு நேரத்தில் விடுத்திருந்தீர்களோ இபாதத் செய்தீர்களோ அதை போன்று பகலிலும் நீங்கள் செய்யுங்கள் என்று இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க. ஈத்திகாஃப் இருக்கிறவங்கள பாருங்க. அப்போ நைட்டெல்லாம் படுக்கிறது, நைட்டெல்லாம் விழிச்சுட்டு பகலெல்லாம் உட்கார்ந்து படுக்கிறது அப்படி இருக்கக்கூடாது. பகல்ல தூங்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் தூங்கி மீண்டும் அவங்க இபாதத்துல ஈடுபட்டணும். இது நைட்டெல்லாம் முடிச்சு பகலெல்லாம் தூங்குறதுனால ஈத்திகாஃப்களுக்கு வரக்கூடாது. பேச்சுக்களை கம்மி பண்ணுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசல்ல ஈத்திகாஃப் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க, கூடாரங்களை அமைத்து பெருமானார் இருந்தாங்க. நீ கூடாரம் வைக்கிற அளவுக்கு வசதி இல்லாத ஒரு ஸ்கிரீனை போட்டு தனித்தனியா வைக்கிறதா சரி. அது யாரும் யாருக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தனியாக ஒரு மனிதன் குர்ஆனை ஓத வேண்டும்,
தனியாக ஒரு மனிதன் விக்ரு செய்ய வேண்டும், தனியாக ஒரு மனிதன் தொழ வேண்டும், இப்படிதான் செய்யணும். ஜமாத் நடக்கும் போது அவர் என்ன செய்யும், ஜமாத்துக்கு கலந்துக்க வேண்டியதுதான். இது வெளியிருந்து ஒருத்தர் வருவாரு, ஒருத்தர் பேசுவாரு, அதுக்கப்புறம் அவரும் பேசுவாரு, செல்போன் நோண்டி எல்லா வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்பாரு. ஈத்திகாஃப் இருக்கிறாரு, கஞ்சி ஊத்த போறாரு, ஈத்திகாஃப் இருக்கிறாரு, வேற ஏதாவது வசூலுக்கு நின்று இருக்கிறாரு. இது என்ன ஈத்திகாஃப்ங்கிறேன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஈத்திகாஃப் இருக்க சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வந்துட்டு ஈத்திகாஃப் இருக்கிறதுக்கு போவாங்க இருக்கு, கூடாரத்துக்கு பள்ளிவாசல கூடாரம் அமைச்சிருக்கிறாங்க, அங்க தனியா இருந்திருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஈத்திகாஃப் இருந்தால்தான் எந்த தொடர்பும் இல்லாமல் இறை தொடர்பு மட்டுமே இருப்பது, உள்ளங்கள் இறைவனை சார்ந்து இருப்பது, நம்முடைய உள்ளத்தை அப்படியே அல்லாஹ்வை பெறுகின்ற ஒரு நல்லடியார்களாக அல்லாஹ் தஆலா இந்த இரவுகளிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி புரியட்டும். மேலும் இது போன்ற வணக்க வழிபாடுகள் அதிகமாக செய்து ஒரு முந்தைய நொடி கூட வீணாக்காம, தேவையில்லாம பேசாம, அரசியல் பேசாம, அடுத்தவனை பற்றி பேசாம, முழுக்க முழுக்க இறைவனை பற்றியும் இறை தூதரை பற்றியும் கபரை பற்றியும் மறுமை நாளை பற்றியும் குர்ஆனை பற்றியும் பேசுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கியல் புரியட்டும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவுரை முற்றுகிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுக்கென்று பிரத்யேகமான சில அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதை நான் சொன்னதை போன்று பாவ மன்னிப்பு கேட்பது, குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வது, அதே போன்று தான தர்மங்களில் ஈடுபடுவது, இதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்கிறாங்க. ரமலானிலும் ரமலான் அல்லாத நாட்களும் பெருமானாருடைய செலவு செய்யக்கூடிய விஷயங்கள் மாறுபடுகிறாங்க. ஏழை மாசத்துல செலவு பண்றதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க கேட்டானா, இந்த ரமலான் வந்துச்சுன்னா கூடுதலாக செலவு பண்ணுவாங்க. கூடுதலாக கொடுக்கக்கூடிய மனவழிக்கு நம்ம வரணும். நம்ம என்ன நினைக்கூடாதுன்னா, அதிகமா. அதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி என்று நினைக்கிறேன், உள்ளத்துல யாருக்கு தெம்பு இருக்கிறதோ, யாருக்கு தைரியம் இருக்கிறதோ, அவர்களால் மட்டும்தான் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்ய முடியும் என்று சொல்கிறார். அப்ப இந்த உள்ளத்துல அந்த தெம்பு வரணும். அல்லாஹ்வுடைய பாதையில் வந்துச்சா கொடுப்பது நாம் தயாராக இருக்க வேண்டும் சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே இல்லையா, ஒரு பேர்ச்சம்பளம் தான் இருக்குதா, அது ஒரு பாதி துண்டாவது கொடுத்து நரகத்தை காப்பாத்துங்கிறாங்க பெருமானார். அதனால என்ன நினைச்சக்கூடாது, இந்த ஹதீஸ் எப்படி வழங்கிட கூடாது, நிறைய இருக்குது கொஞ்சமா கொடுத்துக்கலாம் நினைச்சக்கூடாது. ஒண்ணுமே இல்லைங்கிட்ட பேர்ச்சம்பளம் சாப்பிடுறதுக்கு பேர்ச்சம்பளம் தான் இருக்கு, அதையாச்சும் பாதி கூட்டு நீங்க என்ன செய்யுங்க, நரகத்திலிருந்து தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த தற்காத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரமலானின் அதிகம். நிறைய ஸ்தாபனங்கள் வருகிறது, நிறைய நிறுவனங்கள் வருகிறது. அதுக்காக உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி என்னுடைய ஜும்மாவுரை முடித்துக் கொள்கிறேன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யஹ்யா அலைஹிஸ்ஸலாமுடைய ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 5 உபதேசங்களை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த 5 உபதேசங்களை சொல்வதற்கு போகிற சமயத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, ஈசா நபி நல்ல ஒரே சமகாலத்துல வாழ்ந்தோம், பலஸ்தீன்ல வாழ்ந்தோம், பைத்துல் முகத்தஸ்ல இருந்தோம் இதெல்லாம். அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம்ட்ட, அல்லாஹ் கொடுத்த 5 உபதேசங்களை நான் மாறி விடுவேன், அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வோட தண்டனை எனக்கு வரும், நான் பயப்படுறேன்னு சொல்லி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் முகத்தஸ்ல எல்லா மக்களையும் ஒன்று கூட்டுகிறார். எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க, எல்லாமே அந்த மாடத்துல அங்கிங்க எல்லா இடத்துலையும் உட்கார்ந்துருக்காங்க, கூட்டம் அப்படியே அலமோது பைத்துல் முகத்தஸ்ல. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் சொன்ன 5 பொக்கிஷங்களை 5 உபதேசங்களை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்றாங்க. அதுல ஒரே ஒரு உபதேசம் என்ன தெரியுமா, அவர் சொன்ன உபதேசங்களை ஒண்ணு, அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மங்கள் செய்யுங்கள் என்கிற உபதேசம். தான தர்மங்க செய்யுங்கிற உபதேசம். அது அந்த மக்களுக்கு புரியற மாதிரி சொல்றாரு அவர். அதுதான் முக்கியமான விஷயம். தான தர்மங்கள் செய்யுங்கன்னு சொன்னது மட்டுமல்ல, அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து சொல்லுகிற பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய எதிரி உங்களை கொல்றதுக்காக வேண்டி உங்கள் கைகளையும் கால்களையும் கட்டி வைத்துக் கொண்டு அவன் அருவாரை எடுத்துக்கொண்டு உங்களுடைய தலை வெட்டுவதற்காக வேண்டி உன் பக்கத்திலே வருகிற பொழுது அந்த நபர், பாதிக்கப்பட்ட நபர் சொல்கிறார், தோழரே உங்கள்ட்ட கொஞ்சமாச்சு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாச்சு உங்கள்ட்ட கொடுத்து நான் உங்களுக்கு பிதியாவா உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை கொல்லாம நீங்க விட்டுருவீங்களான்னு கேட்கிறார்.
அந்த கையை காலை கட்டினாலு ஒரு செகண்ட்ல அவளுக்கு தலை துண்டாக போகுது. அப்ப அந்த நபரை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுத்து என்னை நான் மீட்டிக்கிறேன், என்னை விடுதலை செய்வீங்களான்னு கேட்கிறேன். அப்ப அந்த மனிதர், வெட்ட போகிற மனிதர், அந்த பொருளாதாரத்தை தெரியுமா? இந்த பொருளாதாரம் தான். எப்படி அவனை காப்பாற்றுவதற்கு அவன் பிதியாவை கொடுத்தானோ அதே போன்று நரகம் என்கிற நெருப்பிலே தன்னை விழக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் கொடுங்கள் என்பதனை யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறை இல்லமான பைத்துல் முகத்தஸில் வைத்து எல்லா மக்களுக்கும் மத்தியிலே சொன்ன உபதேசத்தை நாமளும் படித்திருக்கிறோம், நாமும் கேட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஜும்மாவுடைய நாளில் நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகமாக கொடுங்க. எந்த நிறுவனத்தையும் கேட்டானா நம்ம ஜமாத்துடைய மாநில நிர்வாகம் மாற்று மத சகோதரர்களுக்கென்று தாவா ஸ்டால்களை அமைத்து, அவளுக்கென்று கண்காட்சிகளை அமைத்து, இலவச குர்ஆன்களை கொடுத்து, இலவச புத்தகங்களை கொடுத்து பல்வேறு விதமான மார்க்க பணியை செய்து வருகிறார். நம்ம சமீபத்தில் போன வருடம் அல்லது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கூட பொள்ளாச்சியில் ஒரு மண்டபத்தை பிடித்து கொண்டு அங்கிருக்கிற கிராம மக்களுக்கெல்லாம் இந்த மார்க்கத்தை சொல்லுகின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுல சில நபர்கள் இந்த மார்க்கத்தை தழுவினார்கள். நிறைய நபர்களுக்கு இஸ்லாம் போய் சேர்ந்தது. அப்படிப்பட்ட பணியை நம்முடைய ஜமாத் மாநில நிர்வாகம் செய்து வருகிறது. அதுக்கு எந்த விதமான பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை. இது போன்ற ரமலானில் எடுக்கின்ற பொருளாதாரத்தை வைத்துத்தான் அந்த ஸ்தாபனங்கள் நடைபெறுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த ஸ்தாபனங்களுக்காக வேண்டி இந்த ரமலானுடைய மாதத்திலே அதிகமாக கொடுத்து ஈருலகின் நன்மை பெறுகிற வாய்ப்பினை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தல் புரிவாராக. அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து பாவங்களை மன்னித்தினாலே மறுமையிலே நபிமார்களோடு, சித்திகங்களோடு, சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவாராக.